நீ கையெழுத்த போட்டுட்டு உழைக்கிற வழிய பாப்பியா? அதை விட்டுட்டு புலம்பிட்டு இருக்க. வேணாம் சார். ஒரு பொண்ணோட சாவை வச்சு சம்பாதிச்சு என் பொண்ணோட வாழ்க்கையை காப்பாதுறது அசிங்க சார். அன்னன்னைக்கு ஓடி உழைச்சு கஞ்சி குடிச்சா நிம்மதியா குடிச்சா போதும் சார். என் பொண்ணுக்கு அது காசுப்படலாம் வேண்டாம், புண்ணியத்தை சேர்த்து வச்சா போதும். நான் வண்டி போட்டல, அந்த பொண்ணோட சாவுக்கு நான் காரணம் இல்லைன்னு ஜட்ஜியா கிட்ட சொல்லி எப்படியாவது என்ன வெளியே கொண்டு வந்திருக்கேன் சார். உங்களுக்கு கோடி புண்ணியமா போகும் சார். புண்ணியத்தெல்லாம் நீயே வச்சுக்கடா. டேய், எங்களுக்கு கோழி தான் வேணும். அந்த கோழியை வச்சு பாவம் புண்ணியம் எல்லாத்தையும் எப்படி மாத்திக்கணும்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். டேய், உழைக்க தெரியாத பையில கழுத்து போடுறான். ஊருக்குள்ள யாரு சத்தலாம் அதை வச்சு காசு பார்க்கணும்னு நினைக்கிற பொணந்து நீ கழுகுங்கடா நீங்களா. டேய், அவரா இருக்கிறதால உங்ககிட்ட பொறுமையா மரியாதையா கெஞ்சிக்கிட்டு இருக்காரு. இப்ப நீ கையெழுத்து மட்டும் போடல, அவனை உன்னை தொலைச்சு கட்டிடுவேன் சொல்லிட்டேன். ஒழுங்கா கையெழுத்து போட்டா குறைஞ்சபட்சமா என்ன தண்டனையோ அதை வாங்கி கொடுப்போம். இல்ல நீ ஜென்மத்துக்கும் வெளி உலகத்தையே பார்க்க முடியாது. பொண்ணையும் நாங்க சும்மா விட மாட்டோம். ஐயா ஐயா, என் பொண்ணு வாழ்க்கை இது பண்ணிடாதுங்க ஐயா. தாய் இல்லாத பொண்ணுயா, சத்தமா பேச கூட தாங்க மாட்டாயா. என் சாமி ஒண்ணும் பண்ணிடாதீங்க ஐயா. அப்ப ஒழுங்கா கையெழுத்து போடு. அப்படியே நான் கையெழுத்து போட்டாலும் என் புள்ள வாழ்க்கை தான் சார் சீரடியும். எந்த குடும்ப கஷ்டத்துக்கு அந்த பொண்ணு வேலைக்கு வந்துச்சோ பாவம் அந்த பொண்ணு வாழ்க்கை சீரடிச்சு கொண்டு என் முதலாளி பையெல்லாம் அந்த உலகத்துல உயிரோட இருக்கும் பொழுது என் பொண்ணு எப்படி சார் தனியா வாழ்வா? முதலாளி தான் அடிக்கிறார். சொல்லுங்கய்யா. என்னையா ஏசி, என்ன சொல்றான் பாஸ்கர்? கையெழுத்து போட்டானா இல்லையா? இன்னும் இல்லைங்கய்யா, பேசிக்கிட்டு இருக்கோம். என்னங்கய்யா, இத்தனை வருஷம் உங்ககிட்ட வேலை பார்த்திருக்கான், பணத்தோட அருமை தெரியாத பையலா இருக்கானுங்கய்யா. உனக்கு தான் என் விவரம் புரியல. பணத்தோட அருமை தெரியாதவன தான்யா என்னைக்கும் நமக்கு கீழே வச்சிருக்கணும். பணத்தோட அருமை தெரிஞ்சிட்டா அவன் உன் இடத்துக்கோ என் இடத்துக்கோ வந்துருவாயா. சரிதாங்கய்யா, இவங்கிட்ட நான் பேசுறத விட நீங்க பேசுனதான் சரியா இருக்கும். நான் ஸ்பீக்கர்ல போடுறேன், பேசுங்க. ஏய், பேசுடா. பாஸ்கரா, நான் ஐயா பேசுறேன்டா. கேக்குதா பாஸ்கரா? கேக்குது ஐயா. ஐயா, எனக்கு என் பிள்ளைக்கு தெய்வமே நீங்க தான் நினைச்சேன். நீங்க இப்படி எங்க வாழ்க்கை எடுப்பீங்கன்னு நினைக்கவே இல்லையா. இப்படி சோதனைக்கு ஆளாக்கிட்டீங்களா ஐயா? பாஸ்கரா, தெய்வம்னா சோதிக்கு தாண்டா செய்யும். ஆனா இந்த சோதனையோட முடிவு எப்பவுமே நன்மையில தாண்டா முடியும். எதுயா நன்மை? என்னையா நன்மை இருக்கீங்க? எங்க வாழ்க்கையே முடிஞ்சு போயிருமே ஐயா. டேய், அது எப்படிடா முடியும்? அதுவும் என்ன மீறி? டேய், நான் இருக்கும்போது அப்படியே உன்னை விட்டுருவனா? டேய், நீ என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை அவ்வளவுதானடா? நம்பினே, உங்களையே நீங்க கை காட்ட இந்த மக்களையும் முழுசா நம்பினே. என்ன இப்படி நம்ப வச்சு கழுத்தெடுத்துட்டீங்களா ஐயா? டேய், நானும் பார்த்துட்டே இருக்கேன். என் பேச்ச மீறி பேசிக்கிட்டே இருக்க.